ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கலை அகாடமி. பிசி கிரேஸ் மார்க் கேஸோட தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்போட சாராம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு யார் அப்பீல் போனது வெர்சஸ் தமிழரசன் அண்ட் சதீஷ், அந்த கேஸோட தீர்ப்பு தான் இது. எக்ஸாம் 2 பேர் பாஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன் ஆர்டர் டு கெட் த மெரிட் ரேங்கிங் அப்வர்ட்ஸ், அதாவது ஓவரால் லிஸ்ட்டில் வந்து அவங்க ரேங்கிங் வந்து மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி they filed the writ petition stating that 5 questions in the written examination are either incorrect or the key answers are not matching. கொஷின் ஒன்று தப்பாக இருக்கணும், இல்லைனா ஆன்சர் வந்து நான் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு 5 கொஷினுக்கு கேஸ் போட்டாங்க. அந்த விசாரித்த நீதிபதி 5 கேள்விகளில் 3 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்கும் மார்க் தர சொல்லியும், மீதி இருக்கிற 2 கேள்விகளுக்கு வந்து கேஸ் போட்ட 2 பேருக்கும் மார்க் தரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டாங்க. இதான் அன்றைக்கி தீர்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து அப்பீல் போகிறாங்க. அதாவது உள்முறையீடு, இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சாராம்சமாக இருந்துச்சுன்னா, நம்ம அரசு தரப்பில் வந்து என்ன வாதாடினாங்கன்னா, அதாவது போர்ட் சைடில் அன்னைக்கு விசாரித்த ரிட் நீதிமன்றம் நிபுணர் குழுவின் கருத்திற்கு பதிலாக தனது கருத்தை மாற்றீடாக பயன்படுத்தி நிவாரணம் வழங்கியுள்ளது. இது நிலைநிறுத்தப்பட்ட சட்ட கொள்கைகளுக்கு முரணானது என்ற அடிப்படையிலேயே இம்மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது நிபுணர் குழுவின் கருத்திற்கு பதிலாக ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க. இப்போ இதை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியனும் மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்களும் நம்ம கவர்மெண்ட்ஸ் போர்ட் சைடில் மேல்முறையீடு போனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பல உதாரணங்களை மேற்கோள் காட்டுறாங்க. அதில் சிலது தான் இதோ பாருங்கள் நம்ம பார்க்குறோம். பசவையா வெர்சஸ் ஹெச்எல் ரமேஷ், இந்த கேஸு அன்றைக்கே நான் அதை சொன்னேன். அப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், இந்த கேஸெல்லாம் உதாரணம் காமிச்சு, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன்சர் கீஸை மேக் பண்ணும்போது அதில் ஹைகோர்ட்டை தலையிறது வந்து சரியில்லை. ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கும், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். அதில் ஹைகோர்ட் தலையிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டாங்க. ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் ஒரு 10வது பாயிண்ட்டுன்னு முடிச்சிருப்பாங்க. In view of the fact that writ court has interfered with the expert's opinion on the subject and granted the relief, the writ order impugned is infirm. என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது, நிபுணர் குழுவின் கருத்தில் தலையிட்டது தவறு அப்படின்னு உயர்நீதிமன்றம் கண்டறிஞ்சு அந்த உத்தரவை ரத்து செஞ்சு ரிட் மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டு consequently connected miscellaneous petition is closed, தொடர்புடைய எதிர மனுவும் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை முடிச்சிட்டாங்க. ஸோ நோ ரிசல்ட், ஓவரால் தான் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.